எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஏழைகள் சிரிக்கணும் ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யாராடணும். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். புரட்சி தலைவர் வழி எங்க எடப்பாடியார், சிரிச்சு பேசுகிற தலைவனு வேறையார். இளவலி தெரிஞ்ச ஏற்புடிச்ச பாமரன், இறங்கி கூட வரும் எளிய மக்கள் நாயகன். கண்டாட்சி அரசியல முடிக்கணுமே முடிசூடி, நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். அரசுதான் ஒரு முறை யோசி, அந்த தங்கத்தோட மனசுதான் சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான். நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து கவிவிய வீட்டெடுத்து செத்த பயிர் வளர்த்து இளையேத்தம் அதை தடுத்து அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி. நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும். ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும்.
மாறணுமே ஏழைய முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே போத ஒழியணுமே கல்வி ஒளி தெரியணுமே பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே மாற்றம் குறைந்திடவே மாநிலமே சிறந்திடவே வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே அம்மாவை போல வந்து அரவணைச்சா கொலவாடி நல்லாட்சி வேணும்னா வரணும் எங்க எடப்பாடி ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி யார் ஆடணும் ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும் தமிழ்நாடு ஜெயிக்கணும். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்பி மாவட்ட கழக செயலாளர் சகோதரனா பாலகங்கா அவர்களே, பொறுப்பாளர் சகோதரர் திரு வி அறிவுடை நம்பி அவர்களே, என்னோடு வரி புரிந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பொறுப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற திரு ஆவின் ஆர் அருள்வேல் அவர்களே, திரு வெற்றிலை திரு கே மாரிமுத்து அவர்களே, திரு லண்டன் வெங்கடேஷ் அவர்களே, பாஜக மாவட்டத்தில் திரு கிருஷ்ணன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் பி கிருஷ்ணன், பாமக மாவட்ட தலைவர் திரு பூங்கா ஆறுமுகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் முகமது சித்திக், தமாக மாவட்ட தலைவர் திரு டி எஸ் ஸ்ரீதர், புரட்சி பாரத கட்சி மகிமிதாஸ் அவர்கள் மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஐஜேகே கட்சி நிர்வாகி, புரட்சி பாரத கட்சி நிர்வாகி, புதிய நீதி கட்சி நிர்வாகி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மீனவ நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதி யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்த்து யார் நிற்கிறா? அவரை தோற்கடிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இயற்கையான கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியுடைய கழகத்தின் சார்பாக இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் அருமை சகோதரர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், நம்முடைய வேட்பாளர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், மீனவரின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைய தினம் திரு உதயநிதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் ஒரு விமர்சனத்தை என் மீது வச்சிருக்கார். நான் சில கூட்டத்தில் போய் பேசினேன். நம்ம கட்சி நிர்வாகிகள் சொன்னதுதான் நான் சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுன்னு சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்க எல்லாம்
இவருக்கு ஏங்க கோபம் வருது? யாரையாவது பெயர் சொல்லி சொன்னா? எங்கேயுமே பெயரை குறிப்பிட்டு சொல்லல. அப்போ இவருக்கு ஏன் கோபம் வருது? எங்க அப்பா குதிரைக்குள்ள என்ன அவரே சொல்லிட்டார், அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆக திரு உதயநிதி அவர்களை உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் பால்டாயில் கொடுத்தாங்களோ அவர்கள் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. எங்க கழக நிர்வாகி சொன்னாங்க, நான் பேசினேன். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இனி பால்டாயில் பழனிசாமி, நீ என்ன பேர் வேணா வச்சுக்கியா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, பால்டாயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. நாம பெயரை சொல்லாம பொதுவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் தன்னை பற்றி தான் பேசுறார் என்று இப்பொழுது விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இதிலிருந்து உண்மை என்ன? அவர் உண்மை ஒத்துக்கிட்டார்ல. மக்கள் சொன்னா மகேசன் தீர்ப்பு. அப்புறம் 1984ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்போ தேர்தல் வந்தது. இப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? என்னுடைய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரார். அவர் சிகிச்சை பெற்று நலமோடு வந்த உடனே எனக்கு வெற்றி வாய்ப்பு கொடுங்க, அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாராம். எவ்வளோ தந்திரம்! நல்லா எண்ணி பாருங்க. அப்பவே திரு கருணாநிதி அவர்கள் நம்ம ஏமாற்ற முயற்சிட்டு இருந்தார். அது வெளிப்படையா சொல்றார். ஏதோ நம்முடைய தலைவர் சிகிச்சை பெற்று வராரு, தேர்தலில் திரு கருணாநிதி போட்டிடுறாரு, இவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குதான் திரு நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே ஆட்சி திருப்பி கொடுத்துருவாங்க. யாருக்கிட்ட ஏமாற்ற வேலை? கிராமத்தில் சொல்லுவாங்க, எறும்பு ஏரோப்ளான் ஓட்டணும். உண்மைதானே? யாரை நம்ப வைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஆனா விதை ஒன்று போட்டா சொரன்னா முளைக்கும். அது மாதிரி அவருக்கு மகன் தான் திரு ஸ்டாலின், அவருக்கு வாரிசா இருக்கிறார். ஆக அவர் என்னென்னலாம் பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றிடுவார் திரு கருணாநிதி, அதை விட பன்மடங்கு பொய் செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கு. உண்மைதானே தம்பி? அதிமுக கொடி தள்ளி பிடிப்பா. அது மட்டும் இல்ல, நான் ஒரு சில கருத்தை சொன்னேன். திரு கருணாநிதி அவர்கள் அவர் உயிரிழந்த பிறகு மெரினா பீச்சில் இடம் கேட்டாங்க. நான் தெளிவா சொன்னேன், அது வழக்கு நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மாவர் முதலமைச்சராக இருந்து இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் அடக்கம் செய்யணும். ஆனால் அடக்கம் செஞ்ச பிறகு சில பேர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த பகுதியில் நிலம் கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது, முதலமைச்சர் இருந்த பொழுது, திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அப்போ அதிமுக சார்பாக போய் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க திரு கருணாநிதி எடுத்து. அப்போ திரு கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, மினிட்லேயே எழுதியிருக்கார், ஏதோ அமைச்சரவை மினிட்லேயே எழுதியிருக்கிறாங்க. அதில் அவர் குறிப்பிட்டார், முதலமைச்சராக இருந்து உயிர் திறந்தா தான் மெரினா கடற்கரையில் அங்கே நல்லடக்கம் செய்ய முடியும். இவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர், அதனால இவருக்கு மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க முடியாது. ஆனா ராமாவரம் தோட்டத்தில் சொந்தமான இடம் இருக்குது, அங்க அவர் திருமதி ஜானகி அம்மாவில் அடக்கம் பண்ணலாம், அங்க போலீஸ் மரியாதை கொடுக்கப்படும் என்று திரு கருணாநிதி அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கார். பிறகு திரு காமராஜ் அவர்கள் அவர் இறந்த பொழுது தமிழ்நாட்டை ஆண்டார். அவர் வேற கட்சியா இருந்தார், கட்சி பாகுபாடும் இல்லாம எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜ் என்று அன்போடு அழைக்கக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அவர் இறந்த பொழுது நம்முடைய அதிமுகவில் நாடாளுமன்ற இருந்து காங்கிரஸ் இருந்து அதிமுக நாடாளுமன்ற எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் அண்ணன் அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அழைச்சிட்டு போய் திரு கருணாநிதி கிட்ட போய் முறையிட்டாங்க. முறையிடும் போது நீங்க
முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு, மூத்த தலைவர். ஆக மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண ஒரு இடம் கொடுன்னு சொன்னான். அப்ப திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கொடுக்கப்படும், இல்லைன்னா இடம் கொடுக்க முடியாதுன்னு கிண்டியில கொடுத்தார். அப்ப கருணாநிதி சொன்னது நாம தானே செய்ய வேணும். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். மாறுபட்ட கருத்து இல்லையில. ஆனா ஸ்டாலின் இப்படி சொல்லாரு, எங்க அப்பாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க மறுத்துட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா என்ன கடைபிடிச்சாரோ அதைத்தான் நானும் முதலமைச்சர் கடைபிடிச்சேன். கிண்டியில 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் 100 கோடிக்கு போதும். 200 கோடி நிலத்தை திரு கருணாநிதிகள் அடக்கம் பண்ண நாங்கள் கொடுத்தோம். மறுத்து நீதிமன்றம் போனீங்க, தீர்ப்பு வாங்கினீங்க. நாங்கள் நினைச்சா மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம், செய்யல. ஏன் செய்யல? எங்களுக்கு உயர்ந்த பண்பு இருக்குது, உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்ல. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்த அருகிலேயே அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்க இடம் கேட்டோம், கொடுக்கல.